26வது அத்தியாயத்தில் இப்போ என்ன பண்ணுறான், புரஞ்சன் என்ன பண்ணால் பெரிய வில்லெல்லாம் ஏந்தி மிருகையா வினோதத்துக்கு போகிறான், வேட்டையாடுறதுக்கு போகிறான். ராஜானா அப்படி போடுவாள். அதாவது முதல்ல போயிட்டான், ஊரெலாம் சுற்றிட்டு வந்தான், இவள் கூடயே இருக்கான், திருப்பி வந்து வேட்டையாடுறதுக்கு போகிறான். அப்போ அந்த வேட்டையாடி போகும்போது அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுது. சரி, மனைவியை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல, மனமெல்லாம் மயக்கிறது, இருந்தாலும் பரவாயில்ல, வேட்டையாடி தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் போயிட்டான். அந்த போனத்தை தான் இந்த 10 ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். என்னெல்லாம் வேட்டையாடினா, முயலை, காட்டு பஞ்சுகளை, அப்படி இப்படின்னு நிறைய இதில் அவன் வேட்டையாடினான். ஆச்சு, அவனுக்கு ரொம்ப பசிக்கிறது, தண்ணி தாக அடிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரண்மனைக்கு வந்துட்டான். அங்கே வந்து சாப்பிட்டு குளிச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டான். அப்போ தான் அவனுக்கு வந்து நல்ல அலங்காரம் பண்ணும்போது தான் மனைவியினுடைய ஞாபகம் வந்தது. இல்லை சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, மனைவியை போய் தேடுறான். அந்த அரண்மனை ஃபுல்லாக தேடியாச்சு, அவளை காணும். அவள் அந்த அழகான மனைவின்னு இருந்தாலே அவளை காணும். அப்போது புரஞ்சனுக்கு ரொம்ப கவலையாக போயிடுதான். அப்போ உடனே கேட்குறாளாம், குஷலம் ராமாக, பொண்களே, உங்களுடைய தலைவியான அந்த பெண் நல்லா இருக்காளா? குஷலமா, நல்லா இருக்காளா? எங்கே? இல்லை, ஒன்றும் காணமே அப்படின்னு சொல்லி அவன் தேடினானா. இங்கே எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அவனுக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுது. பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறா, இல்லை, வெறும் தரையில் தான் அவன் படுத்துட்டு இருக்கா, இங்கே தான் இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறா. இந்த புரஞ்சனை நேராக போய் பார்க்குறான். பார்த்தான்னா தத் சங்கோன்மதி தன்யோ வைக்லவ்யம் பரமம் யோ, அந்த புவியில் நிலத்தில் அப்படி படுத்துட்டு இருக்காளாம். படுத்துட்டு இருக்கச்சு சாத்வயன் ஸ்லக்ஷனியா வாச்சா ஹிருதயேன விதூயதா. அவனுக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. சமாதானம் பண்ணானாம். ஏன் இப்படிலாம் படுத்துட்டு இருக்க, ஏன் கோச்சுக்கிற அப்படின்னு அவன் சமாதானம் பண்ணுறச்சு புரஞ்சனை என்னென்னலாம் சமாதானம் பண்ணான்றது தான் அடுத்த ஸ்லோகங்கள். நூனம் தத் கிருத புண்ணியாஸ்தே பிருத்யாயே ஸ்வீஸ்வரே சுபே சுபே மங்களமானவளேன்னு கூப்பிட்ற. யாரான பிருத்தியன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, முதல்ல எடுத்தோடனே வேலைக்காரன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் பார் அப்படிங்கிறான். அடுத்து இந்த மாதிரி வேலைக்காரிகள் பண்ணிட்டாளா, என்ன பண்ணா, யார் என்ன பண்ணா, எவ்வளவு அழகானவள் நீ, ஏன் இப்படிலாம் கோபத்தோடு இருக்க, ஏன் கோச்சுக்கிற, ஏன் கோபத்தெல்லாம் விட்டுடு அப்படின்லாம் ரொம்ப அவளுடைய அழகை சொல்லி 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 அவளை வந்து சாந்தோனப்படுத்துறான், சமாதானப்படுத்துறான். அது மட்டும் இல்லை, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்புறமா கேட்குறான் பாவம். தஸ்மின் ததே தமவகம் தவீரவந்தி யோ அந்நியத்திர, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, இல்லை அந்நியத்திர பூசுரார்கள், என்னை தவிர வேற யாராவது உங்ககிட்ட வந்து தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அவன் வந்து கேட்டுருக்கான். கேட்டுட்டு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி, நீ அழுது இப்படி இருக்கே, நம்ம வந்து இந்த கைகேயினுடைய பிளாட் வருது இல்லையா, அது இவ்வளோ இதுவாக இருக்கே, நான் தான் வேட்டையாட போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், பாவம் நான் சொல்லிட்டு தானே போனேன் வேட்டையாடுறதுக்கு, நீ அதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா அப்படின்ட்டு கா தேவரம் வசகதம் குசுமாஸ்திர வேக, நீ என்ன இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் கெஞ்சறேன், நீ கருணையோடு என்னை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு 26 அத்தியாயத்தை முடிக்கிற. அது எவ்வளவு அளவுக்கு வந்து தன் நிலையை விட்டு ஏங்குறாங்க. हरिः ओम्। अथ चतुर्थस्कन्धे षट्विंशोऽध्यायः। स एकदामहे श्वासो रथं पञ्चाश्वमाशुकं द्वीपं द्विचक्रमेकाक्षं त्रिवेणुं पञ्चबन्धुरम् एकरश्मि एकधमनम् एकनीटं द्विगोपरं पञ्चप्रहरणं सप्तवरूदं पञ्चविक्रमं हैमोपस्करमारुह्य स्वर्णवर्माक्षमेषुति एकादश चमूनाथ पञ्चप्रस्थम् अघात्वनं चचार मृगयां तत्र दृप्त आत्येषु कार्मुकः विहाय जायाम् अददर्हां मृगव्यसनलालसः आसिरीं वृत्तिमाश्रित्य घोरात्मा निरनुग्रहः न्यहनन्निशिदैर्भानैर्वनेषु वनगोचरान् तीर्थेषु प्रतिदृष्टेषु राजा मेद्यान् पशून्मने यावदर्थमलं लुब्धो हन्यादिति नियम्यते य एवं कर्म नियतं विद्वान् कुर्वीत मानवः कर्मणा तेन राजेन्द्र ज्ञानेन न सलिप्यते अन्यदा कर्म कुर्वाणो मानारूढो निबध्यते गुणप्रवाहपतितो नष्टप्रज्ञो व्रजत्यतः तत्र निर्भिन्नगात्राणां चित्रवाजैः शिलीमुखैः विप्लवो भूद्दुःखिदानां दुस्सह करुणात्मनां शशान् वराहान् महिषान् गवयान् रुरुशल्यकान्
मेदत्यानन्यांश विविधान् विनिघ्नन् श्रममध्यगात् तदशुद्रुट्परिश्रान्तो निवृत्तो गृहमेयुवान् कृतस्नान उचिताहार संविवेश गदक्लमः आत्मानम् अर्हयाञ्चक्रे धूफाले भस्रकादिभिः सात्वलङ्कृत सर्वाङ्गो महिष्यामादधे मन तृप्तो हृष्टः सुदृप्तश्च कन्धर्भाकृष्टमानसः न व्यचष्टवरारोहां गृहिणीं गृहमेदिनीम् अन्धः पुरस्त्रियो पृच्छत् विमना इव वेदिशत् अभिवक्कुशलं रामाः सेश्वरीणां यथा पुर न तदैतर्हि रोचन्ते गृहेषु गृहसम्पदः यदि न स्यात् गृहे माता पत्नी वा पतिदेवता व्यङ्केरत इव प्राज्ञः को नामासीद दीनवत् क्व वर्तते सा ललनामञ्झन्तं व्यसनार्णवे या मामुद्धरदे प्रज्ञां दीपयन्ती फदे फदे रामाऊचुः नरनाथ न जानीमः त्वत्प्रिया यद्विवस्यति भूतले निरवस्थारे शयाना पश्य शत्रुहन् नारदोवाच पुरञ्जनस्व महिषीं निरीक्ष्या वदुताम्बुवे तत्सङ्गोन्मदिज्ञानो वैक्लव्यं परमं ययो सान्त्वयन् श्लक्ष्णया वाचा हृदयेन विधूयता प्रेयस्या स्नेह सम्भ्रम्भलिङ्गमात्मनि नाप्यघात् अनन्ये अदशनकैर्वीरो अननय कोविदः पस्पश्य पादयुगलमाह च उत्सङ्घलालितां पुरञ्जनोवाच नूनं तु कृते त्वकृतपुण्यास्ते भृत्यायेष्वीश्वराशुभे कृदागस्वात्मसात् कृत्वा शिक्षादण्डं न युज्यते परमोऽनुग्रहो दण्डो भृत्येषु प्रभुनार्पित बालो न वेद तत्तन्वी बन्धुकृत्यममर्शनः सा त्वं मुखं सुदति शुभ्रु अनुरागभार व्रीडा विलम्ब विलसहसितावलोकं नीलालगालिभिः उपस्कृतमुन्नसं नः स्वानां प्रदर्शय मनस्विनी वल्गुवाक्यं तस्मिन् ददे तममहं तव वीरपत्नी यो अन्यत्र भूसुरकुला कृतकल्पिशस्तं पश्येन वीदभयम् उन्मुतितं त्रिलोक्याम् अन्यत्र वै मुररिभोरिधरत्र दासात् वक्त्रं न ते वितिलकं मलिनं विहर्षं सम्भ्रम्भ भीमम् अविमृष्टम् अपेतरागं पश्ये स्थानावपि शुचोपहतौ सुजातौ बिम्बाधरं विगतकुङ्कुमपङ्करागं तन्मे प्रसीद सुहृदकृतकिल्बिषस्य स्वैरं गदस्य मृगयां व्यसनाधुरस्य खाधेवरं वशकतं कुसुमास्त्रवेक विस्रस्तभौष्णम् उषधि न भजेत कृत्ये श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय 27வது அத்தியாயம் புரஞ்சனை வந்து சொல்லிகிட்டே இருக்கார். நாரதர் சொல்றார், புரஞ்சனி என்ன பண்றா, இவன் இதெல்லாம் சொல்றா, சொன்ன உடனே சரி சரி அப்படின்னு திருப்பியும் சல்லாபத்தோட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவன் புரஞ்சனை, இவ புரஞ்சனி இல்லையா? அப்போ அந்த புரஞ்சனி ஆச்சு, அவ குளிக்கிறா, அவ சந்தோஷமா இருக்கா. அப்படி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. நம்ம போயிட்டே இருக்கச்சே அவர்களுக்கு அவருடைய ஆயுள் குறைந்து வருகின்றது என்று நினைவில்லை. அப்போ வந்து அவன் கையை எடுத்து வச்சுட்டு அவன் தூங்குறான், படுக்கிறான், அதை பண்றான், எல்லாம் பண்றான். அவனுக்கு அந்த ஆத்ம தத்துவங்கிற விஷயத்த உள்முகமா அவன் பார்க்கவில்லை. லௌகிகத்திலேயோ வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியாக 1100 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இதெல்லாம் சும்மா கவுண்ட்டுக்கு 1100. அப்போ பாதி வயசும் போயிடுது. இது ஒண்ணுக்கே இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வந்து அதுக்கப்புறம் பௌரஞ்சனிகள் 110 பெண் குழந்தைகளை பெற்றாரலாம். புரியுதா? பிரஜாபதி நல்லா நடந்துட்டே இருக்கு, அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்போ புரஞ்சனை வந்து புத்திரர்கள் கழகழகா பெண்களை பார்த்து, ஐயோ நல்ல குழந்தைகளாச்சு, பெண்களை பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. அவன் அந்த புத்திரனும் ஒத்தொத்தரும் கிருஷ்ணன் எப்படி 10 பேரை பெற்றனாலும் 100 குழந்தைகளை பெற்றுட்டாலாம். அது பிள்ளையாச்சு, பேரனாச்சு, பேத்தியாச்சு, அப்படி எல்லாம் ஃபுல்லா வெளியில வர முடியாத அளவுக்கு பாசத்தலையில் கட்டுண்டான். விஷயம் இதுதான். அதுதான் சொன்னேன், அப்படியே அண்டர்லைங்கா வந்துட்டு. அப்போ பிராச்சீன பர்ஹிசி இப்போ சொல்றார், ஈஜேச்ச கிருதுபு கோரே தீக்ஷ்ட பசுமாரகை, இந்த மாதிரி தானே பசுவை மாரணம் பண்ணி கொன்று பயங்கரமா வேள்வியெல்லாம் பண்ணின.
அது மாதிரி தான் புரஞ்சனனும் நிறைய ஆசைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணா அப்படிங்கிறார். ஆச்சா, இதே இதில் இந்த புரஞ்சனுக்கு ஒரு சமயத்தில் மூப்பு வந்துருத்துப்பா, வயசாகிடுச்சு வழியா. வயசானோட புரிய யோசித்தான். என்னன்னா அந்த காமம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கித்து. அப்போது சண்டவேகன் அவன் என்ன பண்ணுறான், 360 கந்தர்வர்கள் இருக்கா, எல்லாம் இருக்கா. அவன் வந்து அந்த கந்தர்வ பெண்களும் இருக்கா. அவன் இவனுடைய ராஜ்யத்தை போர் புரியிறான். புரியுதா? கந்தர்வர்கள் போர் புரியிறான். கந்தர்வராஜன் சண்டவேகன். இந்த பேர்லாம் நீங்கள் அப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போது முதல்ல எது தெரியுமா இது பண்ணி சண்டை போட்டுட்டு 5 தலை நாகம் இருந்ததோன்னு புரிஞ்சனிக்கு அதுதான் முதல்ல வந்துதான். அந்த பட்டணத்தை பார்க்கறதுக்காக அவ 100 வருஷம் சண்டை போட்டான். 100 வருஷம் சண்டை போட்டாச்சு. எல்லாம் போயாச்சு, குற்றாரம் போயாச்சு. ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போதான் அவனுக்கு வருத்தமாக இருக்குது. இனி என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிற கவலை வருது. நமக்கு எப்பயுமே வருங்காலத்தை பற்றி தானே கவலை இருக்கும். அப்போது இவர் சொல்கிற பர்ஹிஷி, பிராச்சீன பர்ஹிஷி இந்த மாதிரி இருக்கிறச்சே அந்த ஜரன்னா நரை இல்லையா, நம்ம வயசாக 30 ஜரான்னு சொல்லுவோம்ல, அந்த ஜர யாரு, வேற யாரும் இல்லை, யமனுடைய மகள் ஜரா. ஜரா வரா. ஜரா வரா என்னத்துக்குன்னா, எனக்கு வேண்டிய ஒரு மாப்பிள்ளை எங்கேயாரும் கிடைக்குமா, எப்படி விழுந்து பாருங்க, புரியுதா? ஜரா இங்கேயும் வரா, எனக்கு தோதுப்பட்ட வர மாப்பிள்ளை யாரான கிடைப்பாளா அப்படின்னு சொல்லி தேடி தேடி வரா. யாரான எடுத்து போடுவோம் ஜரைய, அவ்வளோதான் வேண்டாங்கிறா. அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதனால அவளுக்கு பேரு துர்பாகியம், துர்பகங்கிற பேர் வந்தது. புரு மன்னன் தன்னோட இளமையை கொடுத்துட்டு அவளை ஏத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தானா. அதனால மகிழ்ந்து அவனுக்கு அரசுரிமை நான் புருங்கிற ராஜ்யத்து மன்னன் என்னோட இளமை வேணா நீ வச்சுக்கோ, அவனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு சந்தோஷமாயிட்டான். வரம் கொடுத்தாலும் இந்த ஜர அவருக்கு நான் கதைக்குள்ள கதை. அப்போ இவ சொல்றார், அது இல்லை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டார் அவர். அப்போ நீன ஸ்தாது மகசி நைகத்திர மத்தியாஞ்ச விமுகோ முனேக, அவ சாபம் கொடுக்குறா. நீ இன்னும் நான் கொடுத்ததை நீ வாங்கிக்கலன்னா ஒரு இடமா உன்னால இருக்க முடியாது, திருலோக சஞ்சாரி மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டா. அதனால இவள் சொல்படி பயம்ங்கிற யவன மன்னனை இவ வரிச்சுட்டா. நல்லா யோசிச்சு பாருங்க, பயம் நிறைய வரும்போதுதான் ஜர ஜாஸ்தியாகும். திடீர்னு சிலருக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் பயம் பயம் பயம். அந்த ஜர அவர்களோட ஒரு தோற்றமே டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதை சொல்ற. அதனால இது ஆயிடுத்தா. இவ கல்யாணம் பண்ணிட்டா. இதுல இவர்களுடைய விஷயங்களை சொல்லிட்டு இந்த பெண் ஒருத்தரை அந்த ஜரை யவன மன்னன் கிட்ட சொல்றா, நீ எவ்வளோ அதோ பஜஸ்வமாம் உன்னை நான் ஆசிரியத்திருக்கேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதான்னு யவனனை கேட்கிறா. இப்ப எப்பொழுதுமே யவனர்கள்னா பகவான் இடத்துல பக்தி இல்லாதவர்கள் யவன வீரர்கள்னு சொல்லுவோம். இந்த காலத்துல யவனர்கள்னா வெளி ஃபாரினர்ஸ் சொல்லுவோம். இது இந்த ஜர சொல்றா, யவனங்கிட்ட ரொம்ப கேட்குறா. அவளை பார்த்துட்டு இவன் பேசுறானா, இல்ல மயா நிரூபித ஸ்துபியம், நீ ரூபமில்லாதவள், பதிராத்ம சமாதினா, முன்னெல்லாம் போய் யாரான ஏத்துப்பாளா, ஜரைய போய் யாராவது ஏற்றுப்பாங்களா? உனக்காக வேற ஒரு பையன் இருக்கான், அவனுக்காக நான் பார்த்து வச்சுருக்கேன், ஒரு ரூம் பார்த்துருக்கேன். அதனால நான் அவன்கிட்ட போய் நான் உன்னை கொண்டு போய் விடுறேன், நீ அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவன் பேர் என்ன தெரியுமா? பிரஜ்வாரன். யாரு? யவன வீரனோட தம்பியை சொல்றான். என்னை விட்டுடு, என் தம்பியை மணந்து கொள்ளு, என் தம்பியை மணந்துட்டேன்னா நீ எனக்கு தங்கையாயிடுவ, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி இவன் என்ன சொல்றான், அதாவது உங்களோட சேர்ந்து கொண்டு நான் அப்படியே யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அப்படி சுத்திண்டே இருப்பேன் அப்படின்னு இவன் முடிச்சானா. சதுர்த்தஸ்கந்தே சப்தவிம்சோऽध्यायः नारदोवाच इत्थं पुरञ्जनं सद्रयग् वशमानीय विभ्रमैः पुरञ्जनी महाराज रेमे रमयति पतिं स राजा महिषीं राजन् सुस्नातां रुचिराननां कृतस्वस्त्ययनं तृप्ताभ्यनन्दतुपागतां तयोपकूटपरिरप्तकन्दरो रहोन्मन्त्रैरवकृष्टचेतनः
न कालरंहो बुबुदे दुरद्ययं दिवानिषेधि प्रमदा परिग्रहः शयान उन्नतमदो महामना महार्हकल्पे महिषी भुजोपतिः तामेव वीरो मनते परं यतः तमो विभूतेन निजं परं च यत् तयैवं रममानस्य कामकश्मलचेतसः शनार्धमिव राजेन्द्र व्यतिक्रान्तं नवं वयः तस्यामजनयत् पुत्रान् पुरञ्जन्यां पुरञ्जनः शतानि एकादश विराड् आयुषो अर्धमदात्यगात् दुहित्रोर्दशोत्तरशतं पितृमात्रो यशस्करीः शीलौधार्य गुणो भेताः पौरञ्जन्यः प्रजापते स पञ्जालपदिः पुत्रान् पितृवंशविवर्धनान् धारैः संयोजमयामास दुहित्रो सदृशैर्वरैः पुत्राणां चाभवन् पुत्रा एकैकस्य शतं शतं यैवै पुरञ्जनो वंशः पाञ्जालेषु समेदितः तेषु तद्रिक्तहारेषु गृहकोशानुजीविषु निरूढेन ममध्वेन विषयेष्वन्नवपत्यत एजे च कृतुभिर्घोरैः दीक्षितपशुमारकैः देवान् पितॄन् भूतपतीन् नानाकामो यथा भवान् युक्तेष्वेवं प्रमत्तस्य कुटुम्बासक्तचेतसः आससाद स वै कालो यो प्रियप्रिययोषितां चण्डवेघ इति ख्यातो गन्धर्वाधिपतिर्नृप गन्धर्वास्तस्य बलिनः षष्ठे उत्तरशतत्रयं गन्धर्व्यस्तादृशीरस्य मैथुन्यश्च सिदासिताः परिवृत्या विलुम्बन्ति सर्वकामविनिर्मितां ते चण्डवेगानुचराः पुरञ्जनपुरं यदा हर्दुमारेभिरेदत्र प्रत्यषेदत् प्रजागरः स शब्दभिः शतैरेको विंशद्या च शतं समाः पुरञ्जनपुराध्यक्षो गन्धर्वयुधे बले क्षीयमाने स्वसम्बन्धे एकस्मिन् बहुभिर्युधा चिन्तां परां जगामार्तः सराष्ट्रपुरबान्धवः स एव पुर्यां मधुबुक् पञ्जालेषु स्वपार्षदैः उपनीतं बलिं गृह्णन् श्रीजिदो न विदद्भयं कालस्य दुहिता काचित् त्रिलोकीं वरमिच्छति पर्यटन्तेन बर्हिष्मन् प्रत्यनन्दत कश्चन दौर्भाग्येनात्मनो लोके विशुधा दुर्भगेति सा ज्ञातुष्टा राजश्रेतु वृदाधात् पूरवे वरं कदाचिदडमाना सा ब्रह्मलोकात् महीं गतं वव्रे बृहद्वृदं मां तु जानति काममोहिता मयि सम्भ्रम्य विपुलम् अदाचापं सुदुस्सहं साधुमर्हसि नैकत्र मध्याज्ञा विमुखो मुने ततो विहद संकल्प कन्यका यवनेश्वरं मयोपदिष्टमासाध्य वव्रे नाम्ना भयं पदिं वृषभं यवनानां त्वां वृणे वीरेप्सितं पदिं संकल्पस्त्वयि भूतानां कृतः किल न हृष्यते त्वां द्वावीमावनुशोचन्ति बालौ असदवग्रहौ यल्लोकशास्त्रोपनतं नरादीन तदिच्छति अतो भजस्व मां भद्र भजन्तीं मे दयां कुरु एतावान् पौरुषो धर्मो यथार्थान् अनुकम्पते कालकन्योदितवचो निशम्य यवनेश्वरः चिगीषुर्देवगुह्यं सस्मितं तामभाषत मया निरूपितस्तुभ्यं पदिरात्मसमाधिना नाभिनन्दति लोकोऽयं त्वामभद्रामसम्मतां त्वमव्यक्तगतिर्भुङ्क्ष्व लोकं कर्म विनिर्मितं याहि मे प्रदनायुक्ता प्रजानाशं प्रणेष्यसि प्रज्वारोऽयं मम ब्राधा त्वं च मे भगिनी भव चरामि उपाप्यं लोकेऽस्मिन् अव्यक्तो भीमसैनिकः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय ஹரி ஓம். புரஞ்சன் இப்ப என்ன சொல்ற, பிராச்சீன பருகி சொல்ற, பயங்கர யவன மன்னன் சொன்னதை கேட்டு பிரஜ்வாரன் ஜரையோட சேர்ந்து இந்த உலகத்தெல்லாம் சுத்தி வந்தா. எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு, ஜரையாருது இல்லையா, அதுதான் நடக்கிறது. ஒரு சமயம் என்னாச்சு, பெரிய இந்த போகங்கள் எல்லாம் அனுபவித்திருந்த அந்த புரஞ்சனன் அந்த புரஞ்சனனுடைய நகரத்தை தாக்குறா.
தாக்கினோன்னு ஜரையினால பிடிக்கப்பட்டதுனால புரஞ்சனன் தன்னுடைய வலிமையை இழக்கிறான். என்னது, வயசானா வலிமை போயிடுறது இல்லையா, மூப்பு வந்துடுத்துனா ஜரா மூப்பு வியாதி வந்துடுதுன்னா இல்லையா, அது வந்து அவன் ரொம்ப அந்த காலக்கண்ணி தாக்குறா, அவன் கழுடாயிட்டான். அதுக்கப்புறம் அது உள்ள நுழைஞ்சு அந்த நகரத்துல இருக்கவாள் எல்லாம் வந்து கலங்கடிக்கிறா. புரஞ்சனன் வந்து ரொம்ப கவலைப்படுறான், என்ன பண்றதுன்னு தெரியல. சோபையெல்லாம் போய் எல்லாரும் கஷ்டப்படுறான். அந்த ஊர்ல இருக்கவ எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கா. தான் கண்ணு முன்னாடியே தன் நகரம் போயிடுது. மனிதனோட நிலையே தானே இல்லையா, தன் கண்ணு முன்னாடியே விஷயம் சோபரின் வீக்ஷ சோப்புரியும், தன்னுடைய நகரம்ங்கிறது தன்னுடைய தேகம் தான் இல்ல, அதை வந்து போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த புரஞ்சன் ரொம்ப துக்கத்தை மூழ்கிடுறானா. அந்த ஜரையினால அந்த என்னெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த மூப்பினால ஒன்னொன்னா வலிமை இழக்கிறது. நம்ம வயசான நம்மளால முன்ன மாதிரி பண்ண முடியறது இல்லையா, அதெல்லாம் நடக்கிறது. யாரும் வந்து நம்மளை மதிக்கிறது கிடையாது, உற்றார் உறவினர் வந்து நம்மளை மதிக்கிறது கிடையாது. என்ன நடக்கிறதோ அதே தான் சொல்றா. அப்ப அந்த நேரத்துல யவனர்களும் வந்தவர்களும் அந்த நகரத்தை முற்றுகையிட்டார்கள். இந்த யவனர் யாருன்னா யமபயம் இல்லையா. அப்போ இவனுக்கு வேற வழியே இல்லை, அவன் அந்த நகரத்தையே விட்டுள்ளான்னு நினைக்கிறான். யாரு, புரஞ்சன். அப்ப இந்த யவனன் மன்னனுடைய தம்பி பிரிஜ்வாரன் தான் அந்த பெண்ணை அந்த ஜரையை வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் எரிச்சு இறக்கிறான், எல்லாத்தையும் எரிச்சுடுறான். நகரமே பற்றி எரியுது. அதுல பார்த்து இவ்வளவு மோசமாயிடுதேன்னு சொல்லி இந்த பிரிஜ்வாரன் வந்து முற்றுகையிட்டு எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்தி அந்த பாம்பெல்லாம் துன்புறுத்திட்டான். அந்த 5 தலை பாம்பெல்லாம் துன்புறுத்திட்டான். எல்லாம் தீப்பற்றி எரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே முடியல. மரபொந்துல இருக்கிற பாம்பு, அந்த எரியிற மரபொந்துல இருக்கிற பாம்பு என்ன பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதே போல வெளியேற முயற்சித்தாலும் முடியல. அப்போ கந்தர்வள் என்ன பண்றா, இவனை ஃபுல்லாவே டார்னிஷ் பண்ணிட்டான். அவனுடைய திறனை எல்லாம் போயிடுத்து. புரஞ்சனனுக்கு ஒண்ணுமே இல்லாமல் அவன் என்ன பண்ணான், அழ ஆரம்பிச்சான். வீடு வாசல் என்னதுங்கிற அந்த எல்லாம் அந்த அறிவெல்லாம் மழுங்கி போயிடுச்சு. பெண்ணுகிட்ட காதல் இருந்தானே அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்ச, மனைவி இருக்கா, மக்கள் இருக்கா, பேரன் இருக்கா, பேத்தி இருக்கா, எல்லாரும் இருக்கச்ச அந்த மோகத்தோடே கலங்கி அப்படி நினைச்சிட்டு இருக்கானா. என் மனைவி ஒருத்தி இருந்தாலே, நான் போயிட்டேன்னா அவ பார்த்துப்பாளா இந்த கிரகத்தை நினைச்சுக்கிறான். எல்லாம் பாருங்க, புரஞ்சனை பாக்கியானா அதுதான் படிக்கின்றான். நான் போயிட்டேன்னா என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பான் இல்லையா. அந்த பயம் வரத்தோன்னு அதை அவன் நினைக்கிறான். நான் புரஞ்சன் நினைச்சிட்டு இருக்கான், நான் சாப்பிடாம இவன் சாப்பிட மாட்டாளே, நான் போயிட்டேன்னா இவன் எப்படி சாப்பிடுவா, புரஞ்சனை எப்படி சாப்பிடுவா, எப்படி குளிப்பாளா, நேரத்துக்கு சாப்பிடுவாளா, அதெல்லாம் நினச்சி பாவம் யாரான ஒருத்தர் அதுட்டு பேசினாலே பயந்துருவாளே, அவள் எப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு சொல்றச்சே. நான் கவலையா இருக்கும்போது அவ தான் என்னை வந்து ஊக்கம் கொடுப்பா, இப்ப நான் போயிட்டேன்னா திரும்ப போயிடுவாளே அப்படின்னு அவன் நினைக்கிறா. இந்த பிள்ளைகள்லாம் காப்பாத்துமா, அவளை வந்து எப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிடுமா, அதெல்லாம் அவன் யோசிக்கிறானா. இதெல்லாம் யோசிச்சு அந்த பயம், அதாவது அவனை பிடிக்கிறதுக்காக பயம் வந்தது. இந்த பயம் தானே, இதெல்லாம் பயத்தினால்தான் வளரிட்டு இருக்கான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப யவனர்கள் பலிகடா மாறி இவனை அப்படியே பின்தொடர்கின்றார். அது மரணம் வருது. அப்போ அந்த நகர பாலகனா இருக்க அந்த பாம்பு அந்த நகரத்தை விட்டுட்டு அது வெளியேறி அந்த நகரமே அழிந்தது. சரீரம்ங்கிற இந்த நகரம் நவபுரை தேவின்னு அது அழிந்துருச்சு. அப்போ யவனர்கள் இழுத்துட்டு போறச்சே அவிஜ்ஞாதனை அவன் நினைக்கவில்லை. அவிஜ்ஞாதன் யாரு, பரமாத்மா இல்லையா, ஜீவாத்மா தானே புரஞ்சன். அவிஜ்ஞாதனை துளி கூட நினைக்கல. அதனால்தான் பெரியாழ்வார் சொன்னார், அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைக்கிறேன். அவருக்கு தெரியாது இல்லை, எப்போன்னு தெரியாது. அப்போ இந்த வேள்வி பண்றச்சே, அதாவது இந்த இவர் எழுத்துன்னு போற அவிஜ்ஞானம் நினைக்கல, அவன் வேள்வி பண்றச்சே இந்த பசுக்கள் வந்து கஷ்டப்படுத்தினானே, அதெல்லாம் கோபத்தோட அவனை குத்தித்து. இதான் முதல்ல ஆரம்பிக்கச்சு சொன்னார். அப்போ இந்த அஜ்ஞானத்தினால, பெண்ணினுடைய மோகத்தினால, புரஞ்சனன் இருந்ததுனால நரக வேதனையை அனுபவித்தான். இப்படி இந்த புரஞ்சனன் வந்து இந்த பெண்ணையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால, இதுதான் இன்னொரு பாயிண்டே. சாக போகும்போது அவன் என்ன நினைச்சான், புரஞ்சனியே நினைச்சுட்டு இருந்தான். நான் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், நான் இல்லை என்ன பண்ணுவேன்,
அடுத்த ஜென்மா பெண்ணாக பிறந்தான். ஆச்சா, அதையே நினைச்சிட்டதுனால விதர்ப்ப ராஜாவினுடைய அரண்மனையில பெண்ணாக பிறந்தான் இந்த புரஞ்சனன். இந்த விதர்ப்ப மன்னன் வந்து இவளை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது இந்த இது சொல்லுவாளே சுயம்பரத்துக்காக அவர் எல்லாரையும் கூப்பிடுறார். என்னன்னா ரொம்பவும் வெற்றி கொள்ளக்கூடிய வீரனுக்கு தான் என் மகனை தருவேன்னு சொல்லவும் பாண்டிய மன்னனான மலையத்வஜன் இதை கேட்டு அங்க வராராம். மலையத்வஜனை வந்து கல்யாணம் பண்ணிட்டா. அப்போ வந்து அவளுக்கு வந்து அதாவது இவர்கள் 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இப்போ ஒரு குழந்தைக்கும் அந்த குழந்தைகள் எத்தனை பேருன்னு சொல்லி 7 மன்னர்களானா அவர்களுக்கு பல பல கோடி குழந்தைகள் பிறந்த சும்மா நியூமரலுக்காக சொல்ற அவர்கள் எல்லாம் தான் எல்லாரையும் இந்த பூமியை பரிபாலனம் பண்ண போறான்னு சொல்லிட்டு மலையத்வஜனுடைய முதல் பெண் வந்து ரொம்பவும் அழகாக நல்ல விரதங்களை எல்லாம் மேற்கொண்டதுனால இத்மவாகரதோ மகனான அகஸ்திய முனிவரை மகனந்தார். இவர்களுடைய புத்திரவுடன் திருடச்சுதன். ராஜரிஷியான மலையத்வஜன் அந்த புத்திரர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் வந்து மலைய பர்வதம் திருப்பதி போயிட்டாராம். திருவேங்கடம் போயாச்சு. இந்த மனைவி வந்து வைதர்பிங்கிறவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே மன்னன் போனா கிரகசாசனம் விட்டு வனப்பிரசம் போயிட்டான்னா மனைவியும் போயிட்டான். நீ மட்டும் போகணும் இல்லாம அவளும் போயிட்டாளாம் கூட. அப்படி அவர்கள் எல்லா விதமான சந்திரவசா, தாமிரபரணி, வடோதகான்னு 3 நதிகள் பாயதான் அதில் எல்லாம் குளித்து சுத்தமாகி தன் பாப்பங்களை நீங்க பெற்றனர். அங்கிருந்து அப்படியே தபசு பண்ணி அவர்கள் வந்து அந்த மலையத்வஜன் வந்து 2 என்கின்ற வேற்றுமையிலிருந்து ஒன்றை கண்டார். அதாவது பகல் இரவு, வேண்டியது வேண்டாததுன்னு இல்லாமல் அதுதான் ஆக்சுவலா வனப்பிரசத்தினுடைய விஷயம். அதுதானே நம்ம பீமரத சாந்தி கூட அதுதான் தாற்பயம். 70 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அதுதான் 70. அது 70க்கு அதுதான் விஷயம். அப்போ அது கிரகஸ்தாசனம் முடிச்சு வனப்பிரசனுடைய ஸ்டேஜ். அப்போ இந்த தபசினாலும் இதனாலையும் பரபிரமத்திலேயே மனதை வைத்துக்கொண்டு 100 தேவ வருடங்கள் அப்படியே நின்றுட்டான். பிம்பம் போல ஸ்தம்பம் போல அப்படியே நின்றுட்டான். சாணம் தூணை போல அப்படியே நின்றுக்கான் 100 வருஷம். அந்த நேரத்துல பசியும் இல்லை, தாகமும் இல்லை மலையத்வஜனுக்கு. அப்படியே ஆன்மஸ்வரூபத்துல அமைதியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான், அதாவது இவர் சொல்லிட்டு இருக்கார், நாரதர் சொல்லிட்டு இருக்கார், இப்படி எல்லாவற்றையும் அபேத சிந்தனையெல்லாம் ஒதுக்கி எல்லாத்துலையும் பேதத்தை எல்லாம், பேதம் டிஃபரன்சியேஷன் எல்லாம் விட்டு அபேதம் இல்லாமல் வைதர்பியோடு அந்த அந்த கணவன் தபசு பண்ண சேரிச்சு அவள் அழகான பணிவிடைகள் எல்லாம் செய்து அவர் நல்லா தபசு பண்ணட்டோன்னு அவள் இருந்தாலும். இப்பெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஹஸ்பண்ட் நல்லா பண்ணனா நீங்க மட்டும் என்ன பண்றது, நான் வேலை பண்ணணுமான்னு கேட்போமே இல்லையா? அவள் எப்படி இருக்கா பாருங்க. அவள் மர ஒரு உடுத்தி அந்த கூந்தல் எல்லாம் சடையெல்லாம் பின்னிட்டு அப்படி, அதாவது அவள் வந்து தன்னை பற்றின சிந்தனை இல்லாமல் ஜடாமுடி மாதிரி எடுத்து. ஆமா, அது அந்த மாதிரி அவள் அப்படியே இருந்து கொண்டு அவளுக்கு எல்லாம் பணிவிடை செய்து கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லி அவளுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்ற. அந்த நேரத்துல அதாவது அவர் போயிட்டார், கணவர் திருவடிகள் அப்படியே அலம்பி விடலான்னு பார்க்கச்சுதான் குளிர்ந்து இருந்துதான். ஐயோ அவர் போயிட்டாருன்னு கதறான் பணிவிடை செய்யும் போது. அதுதான் அவர் சொல்றார், அவளுடைய அந்த ஸ்தனமெல்லாம் அப்படியே அழுது நனைந்து விட்டது அப்படின்னு சொல்றார். அவள் அவ்வளவு கஷ்டமா இருந்து உத்திஷ்ட எழுந்துருங்கன்னு சொன்னா, என்னை காப்பாத்துங்கோ, என்னை வந்து காப்பாத்துங்கோ, ராஜரிஷி என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி கணவன் இடத்துல முறையிட்டாள். அந்த பெண் அப்படியே புலம்பி தீர்த்தாளாம். அவள் புலம்பி தீர்த்தி அவருக்கு வந்து சிதா ஒருக்கி அந்த சிதாவில் தன்னையும் அவள் அர்ப்பணித்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆன்ம, அதாவது இவர் சொல்ற அந்த சமயத்துல பழைய நண்பரான அந்த அங்க வர அந்த அபல பெண் அழும்போது ஒரு விஷயம் சொன்னார். ஃபர்ஸ்ட் கதை நம்ம வந்து புரஞ்சனியை எடுத்து புரஞ்சன் இறந்துட்டான், அடுத்த ஜென்மா பெண்ணாக பிறந்தான், மலையத்வஜனை மணந்தாள். அதெல்லாம் கிரகசாதனம் வந்து இப்ப மலையத்வஜனும் போயிட்டான். இப்ப 2 இடத்துலயும் பாருங்கோ, அங்க வந்து மனைவியை விட்டுட்டு போறேனேன்னு அவன் நினைத்தான், இப்போ கணவன் போயிட்டானேன்னு அண்ணரா. அப்போ ஒரு பிராமணன் வரான். அந்த பிராமணன் உருவாச்ச அவன் வந்து என்ன சொல்றான், காத்துவம் யாரு நீ,
கஸ்யாசி யாருக்காக, யாரோட பொண்ணு நீ? கோவாயம் ஷயானோ எஸ்ய சோச்சசி, நீ ஏன் அழற? இந்த ஷயானோ, இந்த படுத்து கிடக்குறானே, இவன் யாரு அப்படின்லாம் கேட்கிறா. அப்போ இன்னொரு வார்த்தை கேட்கிறா, ஜானாசி கிம் சகாயம்மா, என்ன தெரியறதான்னு கேட்கிறானா அந்த அந்தனர். நான் தான் யார் தெரியுமா? ஏனாகிறே விசச்சர்தக, நீ அங்கேயும் சுற்றி தெரிஞ்சியே உன்னுடைய ஆத்ம சுகூர்த்தம் அப்படின்னு. அப்போ அது சொல்ற இன்னொரு படிப்பிலேயே, அப்பி ஸ்மரசி ச ஆத்மன விஜ்ஞாத சகம் சகே, நண்பா நான் தான் யார் தெரியாதா? அவிஜ்ஞாதன்ற உன்னுடைய சகா, ஆத்ம நண்பனாக இருந்தது யாரு? பரமாத்மா. அவிஜ்ஞானன் யாரு? புரஞ்சனுடைய நண்பன். ஆனா அந்த அவிஜ்ஞானனை விட்டு அவன் மற்றவர்கள் எல்லாம் கூட்டிட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சான், பரமாத்மாவை மறந்துட்டான். இந்த ஜென்மத்துல கேட்கிற, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் அவிஜ்ஞானன்ற உன்னோட சுகுர்த்து அப்படிங்கிற. இதை விட்டுட்டு நீ என்ன பண்ண? ஹித்வாமாம், என்னை விட்டுவிட்டு பதமன் மிச்சன் பௌம போகரத்தோ, பௌம அது ரதிச்சுட்டு இருந்தியே, லௌகிகத்துல ரதிச்சுட்டு இருந்தியே, என்ன ஞாபகம் இருக்கா? எல்லாம் நம்மள கேட்குற மாதிரி இல்லை உங்களுக்கு, இல்லையா? எப்படி கேட்குறா பாருங்க. அது மட்டும் இல்ல, நீ உனக்கு ஞாபகம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் தெரியுமா? ஹம்சமா இருந்தோம். ஹம்சாம்பகம். நம்ம 2 பேரும் ஹம்சமா எங்க இருந்தோம் தெரியுமா? அபூத மந்தரா. அபூத மந்திரா ஓகக சஹஸ்ர பரிவத்சரான 1000 வருடங்கள் நம்ம மானசரஸ்ல அன்னபக்ஷியா இருந்தோம். ஞாபகம் இருக்கா? கேட்கிற. அது இல்ல சொல்ற, சத்வம் விஹாயமாம், என்னை விட்டுவிட்டு போயிட்டியே, பந்தோ கதோ கிராமிய மதீர்மகம், என்னை விட்டுவிட்டு பந்துக்கள் அந்த சாதாரண விஷயத்துல விசரணா இருந்தியே, லௌகிகத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தியே. கயாச்சின் நிர்மிதம் ஸ்ரீயா, கடைசியில ஒரு பெண்ணு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்கியே. அதுல 5 நந்தவனா, 9 வாயில்கள், 1 வாயில் காப்பான், 3 மதில்கள், 6 வியாபாரி, 5 கடத்தெருவெல்லாம் இருந்தது, 5 உபாதன காரணங்கள் இருந்தது. அதுக்கு தலைவி ஒரு பெண்ணா இருந்தாலே. தேகத்தை சொல்ற, பஞ்ச இந்திரியம் இருக்கே, 5 பொறிகள், அதுதான் 5 நந்தவனம். கண்ணு காது மூக்கு தொக்கு ஆச்சா. அடுத்து 9 வாயில்கள், 9 துவாரங்கள், அடுத்து 3 மதில்கள், ஒளி, நீர், பூமி. பஞ்சபூதத்துல 3 ஆயிடுத்து. ஒளி தனியா, ஒளி, நீர், பூமி, 3 மதில்கள். மனம்ங்கிறது அறிவு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்றோமோ, அது 6 வியாபாரிகள். இவெல்லாம் இருந்தா விபனஸ்தோ, விபனம் அங்க என்னன்னா, விபனம்னா கடை, 5 கடை வீதி இருந்துதான். 5 பூதங்கள் தான் அதுல உபாதான காரணங்களாம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. புத்தி இருக்கே, அதுதான் தலைவி. இந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்சுட்டா மறந்துடுறோம், தன்னை யாருன்னே தெரியல. யாரு ஆட்படுத்துறா? புத்தி ஆட்படுத்துறது, இல்லையா? அப்போ அந்த நகரத்துல அந்த தலைவியோட வலையில ஊழ்ந்துட்டு நீ பாட்டுக்கு சுத்தி தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பாப்பிய சீந்தஷாம், இந்த நிலையை அடைந்தாயே சொல்லிட்டு சொல்றார். நாத்தம் விதர்ப்ப துஹிதா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? விதர்ப்பனுடைய மகள் நினைச்சிருக்க, துஹிதா நினைச்சிட்டு இருக்கியா? விதர்ப்ப துஹிதா இல்ல, விதர்ப்ப மன்னனுடைய மகள் இல்ல நீ. இந்த இருக்கானே நாயம் வீரக, இந்த வீரன் இருக்கானே மலை துஜன், அவனுடைய மனைவியும் அல்ல நீ. அந்த ஆன்மா, அந்த ஜீவாத்மா யாருன்னு பிராமணன் ரூபத்தில் வருகின்ற அந்த பரமாத்மா சொல்லிட்டு இருக்கு. சொல்ற, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த கோட்டையில இருந்தியே, அந்த புரஞ்சினி நினைச்சிட்டு இருந்தியே போன ஜென்மால, அவளுடைய பர்த்தாவும் இல்ல. நீ முன்னாடி ஒரு ஆணா இருந்த, அவள் என்னமோ அவதான் உயிரின்னு இருந்த, அதெல்லாம் என்ன தெரியுமா? மாய. மன்யசே நோபயம் யத்வை ஹம்சோ பஷ்யா வயோர்கதி, பஷ்யா வயோர்கதி. மாயையில இது பண்ணிட்டு இருக்கே, பஷ்ய உண்மையான கதியை பார், உன்னுடைய உண்மையான நிலையை பார் சொல்லிட்டு என்ன சொல்ற? அகம் பவான் சான்யஸ்தம் தொமோ தொமேவாம் விசக்ஷ்வ போகு. விசக்ஷ்வ பாரு, என்ன பார்க்கிற? நான் யாரு, நீ யாரு? நான் வேற, நீ வேற இல்ல, ஒரே ஒருத்தர் தான் இருக்க.
நன்னா பாரு. நனோ பஷ்யந்தி கவயச்சித்திரம் ஜாது மனா கவி. நம்ம நானோ நீயோ வேறுபட்டவனே அல்ல. ஆன்மா இல்லை என்ன பகவானோட சரண கமலத்துல தானே இருக்கு இல்லையா? அவர் நினைத்து கொண்டுதானே திருப்பி திருப்பி கர்மாவோட அது இன்னொரு ஜென்மாவை வருது. நான் தான் நீ தானா. உன் உள்ளேயும் நான் தான் இருக்கேன், என் உள்ளேயும் நீ இருக்க, எல்லாம் பகவான் உள்ள தானே இருக்கு. அது சொல்ற, நீ கண்ணாடியில பாக்குற அதையே இன்னொரு கண்ணில் பார்த்தோன்னா அது ரெண்டும் வித்தியாசமா தெரியறதே. அதே போல ஆன்ம தத்துவங்கிற அந்த வித்யா இருக்கே, ஆன்ம அறிவு, அந்த ஆன்ம அறிவு நம்ம கிட்ட இல்லாததுனால அவித்யினால ஜீவன் வேற பரபிரமம் வேறன்னு துவைத பாவம் வருகின்றது. அதுதான் சொல்றது புரஞ்சனோபாக்கியம். அப்போ ஹம்சம் எப்படி பிரிச்சு பார்த்து நல்லதை உட்கொள்கின்றதோ, இது மாதிரி மானசரஸ்ல நம்ம ஹம்சமாக ஆன்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு இருந்தோம். அதான் சொல்ற, ஹம்சமா 1000 வருடங்கள் இருந்தோம்னு சொன்னாரோ, ஹம்சமா இருந்தோம். ஆத்ம ஞானம் திரும்ப பெற்றால்தான் நமக்கு யாருங்கிறது நமக்கு தெரியும். அதை சொல்ற, பர்ஹிஷ் மன்னேத தத்யாத்மா பாராட்சியனோ பிரதர்ஷிதம். பர்ஹிஷுக்கு, பிராச்சீன பர்ஹிஷு, இந்த மாதிரி ஞான தத்துவத்தை உனக்கு நான் இதை சொன்னேன், இதை நான் குஹ்யமா சொன்னேன். அது சொன்னா அதுக்கு என்னோட பலப்பிராப்தி மாதிரி சொல்ற. யத் பரோக்ஷ பிரியோ தேவோ பகவான் விஸ்வபாவன. அந்த பகவானையே உணர்வது இந்த இந்த புரஞ்சனோபாக்கியானம். அதனால நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆன்ம ஞானம் கிடைக்கும் இல்லையா? அது பெரிய விஷயம். அதை சொல்றாரு. ओम मद चतुर्थस्कन्धे 28 नारदोवाच सैनिकाभयनाम्नो ये बर्हिष्मन्तिष्ठकारिणः प्रज्वारकालकन्याभ्यां विचेरुमनीमां तये गतातुरभसा पुरञ्जनपुरीं नृप रुरुदुर्भौमैभोगाट्यां झरत्पन्नघपालितां कालकन्याभिबुभुजे पुरञ्जनपुरं बलात् यया विभूतः पुरुषः सद्यो निस्सारधाम्यात् तयोपबुध्यमानां वै यवनाः सर्वतो दिशं द्वारभिः प्रविश्य सुभृशं प्रार्थयन् सकलां पुरीं तस्यां प्रविद्यमानायाम् अभिमानी पुरञ्जनः आवाप उर्विधास्थापान् कुटुम्बी मदमताकुलः कन्योपगूढो नश्यश्रीः कृपणो विषयात्मकः नष्टप्रज्ञो हृदैश्वर्यो गन्धर्वयवनैर्बलात् विषेना स्वपरिं वीक्ष्य प्रतिकूलाननादृतान् पुत्रान् पौत्रानुघामाद्यान् जायां च गदा सौहृदाम् आत्मानं कन्यया ग्रस्तं पञ्चालानरिदूषितान् दुरन्दचिन्तामपन्नो न लेभे तत्प्रतिक्रियां कामानभिलषन् दीनो यादयामांश कन्यया विगदात्मगतिस्नेहः पुत्रधारां शलालयन् गन्धर्वयवनाघ्रान्तं कालकन्योपमर्दितां हातुं प्रचक्रमे राजा तां पुरीं अनेकामतः भयनाम्नो अग्रजो भ्राता प्रज्वार प्रत्युपस्थितः ददाह तां पुरीं कृत्स्नां भ्रातुः प्रियचिकीर्षया तस्यां सन्दह्यमानायां सपौरः सपरिच्छदः कौडुम्बिकः कुटुम्बिन्या उपाधप्यत सान्वय यवनो भरुद्धायतनो ग्रस्थायां कालकन्यया पुर्यां प्रज्वार संसृष्टः पुरपालो अन्वतप्यत न शेखे सोविदुं तत्र पुरुक्रच्छरो व्यपतुः गन्धुमैचत्तदो वृक्ष कोठरातिव सानलात् शिथिलावयवो यर्हि गन्धर्वैर्हृतपौरुषः यवनै अरिभिराजन् उपरुद्धोरुरोधः दोहितृपुत्रपौत्रांश झामि झामातृपार्षतान् स्वस्थाविशिष्टं यत्किञ्चित् गृहकोशपरिच्छदम् अहं ममेति स्वीकृत्य गृहेषु कुमतिर्गृहे धत्यौ प्रमदयाधीनो विप्रयोगमुपस्थिते लोकान्तरं गतवती मय्यनाथा कुटुम्बिनी वर्तिष्यते कथं त्वेषा बालकाननुशोचते न मय्यनाशिते भुङ्क्ते नास्नाते स्नाति मत्परा मयिरुष्टे
सुसन्द्रस्ता भत्सिते यदवाग्भयात् प्रबोधयति मा विज्ञं व्युषिते यो शोककशिता वर्त्मैदत् गृहमेदीयं वीरसूरविनेष्यते कथं नु धारकाधीना धारकीर्वा परायणाः वर्तिष्यन्ते मयि गते भिन्नना वैवोदतो एवं कृपणया बुद्ध्या शोचन्तं मददर्हनं गृहीतुं कृतधीरेनं भयनाभ्यपत्यत पशुवत्यवनैरेष नीयमानः स्वकंशयम् अन्वत्रवन्ननुपताः शोचन्दो वृषमातुराः पुरीं विहाय उपगत उपरुद्धो भुजङ्गमः यथा तमेवानुपुरी विशिन्ना प्रकृतिं गदा विकृष्यमानप्रसवं यवनेन बलीयसा नाविन्दत्तमसाविष्टः सकायं सुहृदं पुरः तं यज्ञपशवोऽनेन संज्ञप्ता ये अधयाळुना कुडारैश्चिच्चिदुः कृताः स्मरन्तोमिवमस्य तत् अनन्तपारे तमसि मग्नो नष्टस्मृतिसमाः शाश्वतीः अनुभूयार्तिं प्रमदः सङ्गदूषितः तामेव मनसा गृह्णन् बभूव प्रमदोत्तमा अनन्तरं विदर्भस्य राजसिंहस्य वेश्मनि उपयेमे वीर्यवना वैदर्पीं मलयध्वजः युधि निर्जित्य राजन्यान् पाण्ड्यः परपुरञ्जयः तस्यां स जनयान् चक्र आत्मजामसि देक्षणां यवीयसः सप्तसुतान् सप्तद्रविडभूपृतः एकैकस्याभवत् तेषां राजन्नर्पुदमर्पुदं भोक्ष्यते यत्वंशतरैर्महीमन्वन्तरं परम् अगस्त्यः प्राग्दुहितरम् उपयेमे धृतव्रतां यस्यां दृढच्युतो जात इत्मवाहात्मजो मुनिः विभज्यतनयेभ्यः स्मां राजश्रीर्मलयध्वजः आरिराधयुषु कृष्णं स जघामकुलाचलं हित्वा गृहान् सुधान् भोगान् वैदर्पीमधिरेक्षणा अन्वधावत पाण्ड्येशं ज्योत्स्नेव रजनीकरं तत्र चन्द्रवसा नाम ताम्रपर्णिवडोदकः तत् पुण्यसलिले नित्यम् उभयत्रात्मनो मृजन् गन्धाष्टभिर्मूलफलैः पुष्पपर्णैस्तृणोदकैः वर्धमानः शनैर्गात्र कश्चनं तपः स्थितः शीतोष्णवादवर्षाणि क्षुत्पिपासे प्रिया प्रिये सुखदुःखे इति द्वन्द्वानि अजयत् समदर्शनः तपसा विद्यया पक्वकषायो नियमैर्यमैः युयुजे ब्रह्मणि आत्मानं विजिदाक्षनिलाशयः आस्ते स्थाणुरैवैघत्र दिव्यं वर्षशतं शिरः वासुदेवे भगवती नान्यत्वेद उद्वहन् रतिं स व्यापकतयात्मानं व्यतिरिक्ततयात्मनि विद्वान् स्वप्न इवामर्श साक्षिणं विरामः साक्षात् भगवदोक्तेन गुरुणा हरिणा नृप विशुद्धज्ञानदीपेन स्फुरदा विश्वतोमुखं परे ब्रह्मणि च आत्मानं परं ब्रह्म तदात्मनि वीक्षमाणो विहायेक्षाम् अस्माधुपररामः पदिं परमधर्मज्ञं वैदर्पी मलयध्वजं प्रेम्णा पर्यचरत् हित्वा भोगान् सह पतिदेवता चीरवासा व्रतक्षामा वेणिभूतशिरोरुहा बभा उपपतिं शान्ताशिखा सा शान्तमिवानलम् अजानदी प्रियतमं यदोपरतमङ्गना सुस्थिरासनम् आसाद्य यदा पूर्वमुपाचरत् यदा न उपलभेत अङ्घ्रावूष्मानं पत्युरर्चति आसीत् संविघ्नहृदया योधभ्रष्टा मृगीयता आत्मानं शोचति दीनं न बन्धुं विक्लवाशुभिः सनावासिश्च विपिने सुश्रवं प्ररोदसा उत्तिष्ठ उत्तिष्ठ राजर्षे इमामुत्तिमे कलां दस्युभ्यः शत्रबन्धुभ्यो विप्यदिं पातुमर्हसि एवं विलपन्ति बाला विपिने अनुगता पतिं पतिता पादयोर्वर्तु रुदत्यश्रून्यवर्तयत् चितिं दारुमयीं चित्वा तस्यां पत्युः कलेवरम् आदिप्य चानुमरणे विलपन्ति मनोददे तत्र पूर्वदर कश्चित् सखा ब्राह्मण आत्मवान् सान्त्वयन् वल्गुना साम्ना तामाह रुदतीं प्रभो ब्राह्मणोवाच का त्वं कस्यासि को वायं शयानो यस्य शोचसि जानासि किं सकायं मां येनाग्रे विचचर्तः अविस्मरति च आत्मानम् अविज्ञातसकं सखे हित्वा मां पदम् अन्विच्छन् भौमभोगरतो गतः
हंसावहं च त्वं चार्य सखायो मानसायनौ अभूथम् अन्तरावौघ सहस्रपरिवत्सरान् स त्वं विहाय मां बन्धो गदो ग्राम्यमधीर्महीं विचरन् पदमद्राक्षीः कयाचिन्निर्मितं श्रिया पञ्चारामं नवद्वारम् एकपालं त्रिकोष्टकं षट्कुलं पञ्चविपनं पञ्चप्रकृतिश्रीधवं पञ्चेन्द्रियार्तारामाध्वारप्राण नवप्रभो तेजोऽभन्नानि कोष्ठानि कुलम् इन्द्रियसङ्ग्रह विपनस्तु क्रियाशक्तिः बोधप्रकृति अव्यया शक्त्यधीश पुमां स्तोत्र प्रविष्टो न अवबुध्यते तस्मिन् स्तवं रामया स्पृष्टो रममानो अश्रुतस्मृति तत्सङ्गात् दृशिं प्राप्तो दशां पापीयसीं प्रभो न त्वं विदर्पदुहिता नायं वीरः सुहृत्तव न पदिस्त्वं पुरञ्जन्यो रुद्धो नवमुखे यया माया येषा मया सृष्टा यत्पुमां संश्रियं सदीं मन्यसे नो वयं यत्त्वयि हंसो पश्यावयोर्गतिम् अहं भवान् न चान्यस्त्वं त्वमेवाहं विचक्षव भोः ननौ पश्यन्ति कवयश्चित्रं जादुमनागपि यथा पुरुष आत्मानम् एकमादर्श चक्षुषोः द्विधा भूतम् अवेक्षेत तदैवान्तरमावयोः एवं समानसो हंसांसेन प्रतिबोधितः स्वस्थ तद्व्यभिचारेण नष्टामाप पुनः स्मृतिं बर्हिष्मन्येतद् अध्यात्मं पारोक्ष्येन प्रदर्शितं यत् परोक्षप्रियो देवो भगवान् विश्वभावनः। श्री हरे नमः, श्री हरे नमः, श्री हरे नमः। सद्गुरु महाराज की जय।